மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு செயல்படாம முடக்கிறதுக்கு உள்ள காரியங்களை தான் கவர்னர் செய்யறாருன்னா கவர்னர் கண்டிப்பா அந்த உரிமை கிடையாது. நீங்க புரிஞ்சுக்கணும், எம்எல்ஏ சிஎம்லாம் நல்லவர் கெட்டவருங்கிறது கிடையாது. நம்மளால ஓட்டு போட்டு 5 வருடத்திற்கு அவங்க நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து நம்ம வச்சிருக்கோம். இது எங்கிருந்தோ ஒரு கவர்னர் வந்து அவங்க பாஸ் பண்ற அந்த மசோதாக்கள்லாம் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றது இன்டெரக்டா ஜனநாயகத்தை அவமதிக்கிற மாதிரி. நம்ம ஓட்டு யாருக்கு போட்டோம்? பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம எதிர்கட்சி கூட போட்டுக்கலாம். நம்ம ஓட்டை வாங்கி தான் இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அரசு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவங்க கணக்குப்படி இன்றைக்கு மத்திய அரசுல ஆட்சியில் இருக்க கட்சிக்கு 4 சீட்டு தான் கிடைச்சது. இப்ப அவங்களால ஆட்சி அமைக்க முடியலன்னா, அவங்க கவர்னர் மூலமா அப்படி ஆட்சி அமைச்சாங்கன்னா இது மக்கள் கொடுத்த அந்த ஓட்டுரிமையை அவமானப்படுத்துற செயல் தான் நான் சொல்லுவேன். நாங்க உங்களை நிராகரிச்சுட்டு வந்த மாநிலத்துல நிராகரிச்ச பிறகு நீங்க கவர்னர் மூலமா நீங்க மறைமுகமா ஆட்சி பண்ண நினைக்கிறது the mandate of the people மாங்க. மக்கள் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து அதை அவமானப்படுத்துவது போல நீங்க நடக்கிறது தான் உண்மையான ஒரு செயல். அப்படிதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது ஏற்புடையது அல்ல.